டெக் ரீல்ஸ் அவர்களுக்கு வணக்கம். நாம இந்த வாரம் லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரியே எப்படி நம்மளோட சிஸ்டம் ஒரு இன்டர்ஃபேஸா யூஸ் பண்ணி நம்மளோட மொபைல் போனுக்கும் சிஸ்டமுக்கும் ஃபைல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதை பத்தி, அதுவும் எந்த ஒரு வயர் ஹெல்ப்பும் இல்லாமலே. நாம ஏற்கனவே ஆண்ட்ராய்டு அப்படின்ற அப்ளிகேஷனை இந்த பர்பஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத பத்தி பார்த்துருந்தோம். அப்படி பார்க்காதவங்க இதோ இந்த லிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மொபைல் ஃபோன்லயும் சரி நம்மளோட சிஸ்டம்லயும் சரி இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கணுங்க. இது மாதிரி இல்லாம நம்மளோட சிஸ்டமோட ப்ரௌசரையே இல்லாட்டினா சிஸ்டமோட விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரையே நாம ஒரு இன்டர்ஃபேஸா யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறது ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரருங்க. ஃபர்ஸ்ட் நான் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறேங்க. ஸோ ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரோட ஹோம் பேஜில் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷன் இருக்கும். இந்த இதில் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு சப் மெனுவில் நம்ம லாஸ்ட் வீக் FTP பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீக் ரிமோட் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். ரிமோட் மேனேஜரில் நான் வைஃபை ஆன் பண்ணலைங்க. இப்போ நான் வைஃபை ஆன் பண்ணிவிட்டு ஓகே வைஃபை கனெக்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே உங்களோட சர்வீஸை நான் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ சர்வீஸை ரிட்டர்ன் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குங்க, சர்வர் ஸ்டார்டட் அப்படின்ட்டு. பட் என்னோட ரெக்கார்டிங் ஃபீச்சர் அதை மறைச்சிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சர்வர் ஸ்டார்டட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு FTP லிங்க்கும் ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட சிஸ்டம், அதாவது இந்த ஃபோன் கனெக்ட் ஆகிருக்க நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஏதாவது ஒரு சிஸ்டமில் போயிட்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த FTP லிங்கை டைப் பண்ணால் போதும். ஓகே, நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறேன்றதுனால இப்போ நான் அப்படியே அந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த 101 ஓகே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே உங்களோட சிஸ்டம் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபைலை வேணாலும் காப்பி பண்ணி உங்கள் சிஸ்டமில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் சிஸ்டம்லேருந்து காப்பி பண்ணி உங்கள் ஃபோனுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃபைல் காப்பி ஆகிடுச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட இந்த FTP லிங்கை விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் மட்டும் இல்லை, உங்களோட எந்த ஒரு ப்ரௌசர்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ என் சிஸ்டமில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் போகிறேன். என் சிஸ்டமில் இப்போ இன்டர்நெட் கனெக்ட் ஆகாமல் இருந்தாலும் என்னோட சிஸ்டமும் என் ஃபோனும் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால என்னால் ஃபைல்ஸ் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதே மாதிரி நான் அந்த FTP லிங்க்கை இங்கே ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ இதையும் நீங்கள் சிம்பிளாகவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மட்டும் இல்லைங்க, ரிமோட் மேனேஜர் சப்போர்ட் ஆகிற எல்லா ஆப்லையுமே நம்ம ஈஸியாகவே ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனும் சரி சிஸ்டமும் சரி ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணுங்க. இதே போன்று வேறொரு வீடியோவுடன் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.